பரவலான ஒரு கருத்து என்னென்றால் அந்த மனித உடல் குறைபாடுகள் இருக்குது. முதுமைங்கிறத ஒரு வியாதின்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதுமை அடைஞ்சு இந்த இறப்புங்கிறது இல்லையா, இறப்பும் தேவையில்லை, அதாவது அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம். சரியான முடிவுகளை நம்மால் எடுக்க முடியவில்லை. அந்த நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கிளவுட் பண்றனா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல மறைக்கிறது, என்ன சரி தவறுங்கிறத நம்ம துல்லியமாக நம்ம எடுக்க முடியாத அளவுக்கு பாதிக்க வர்றது காரணம் என்ன, நம்மளுடைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. பிரபஞ்ச ஆற்றலோட, அந்த பிரபஞ்சத்துள்ள அவ்வளோ ஞானத்தோட நம்ம இணையறதுக்கெல்லாம் அந்த இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. என் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 நாட்களாக கிரெக் பிரேடன் எழுதிய பியூர் ஹியூமன் என்ற புத்தகத்திலிருந்து நிறைய தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில என்ன பார்த்தோம்னா, பூமி ஒரு உயிருள்ள கான்சியஸ்னஸ் உள்ள, அந்த இன்டெலிஜென்ஸ் உள்ள இந்த பூமியில நாம் மனிதர்களாகிய நாம் ஒரு திட்டத்தோடு இங்க படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இவ்வளவு சிறந்த சக்தியை கொடுத்து, அந்த சக்தி வருவதற்காக அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன், அதாவது குரோமோசோம மாடிஃபை பண்ணி நமக்கு இவ்வளவு சக்தியை கொடுத்த அந்த நபர் யார் என்பதை கூட நம்ம பார்த்திருக்கோம். அவர்தான் கடவுள். அதுக்கு அத்தாட்சியாக கிரெக் பிரேடன் அந்த ஆராய்ச்சியின் முடிவை நமக்கு நேற்று சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய டிஎன்ஏல, ஒவ்வொரு டிஎன்ஏலையும் அந்த செல்ஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது நம்மை படைத்தவர் யார் அப்படிங்கிறது. அதுல காட் எட்டர்னல் விதின் த பாடி அப்படிங்கிற மெசேஜை எழுதியிருக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு தெய்வீக பிறவி, நமக்குள் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு தானே அர்த்தம் இல்லையா? அந்த அவ்வளவு அழகான, அவ்வளவு அற்புதமான இந்த படைப்பு நம்ம அப்படி இருக்கும்போது, ஆனா இதுல குறைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கருத்துகள் நடமாடுறது. இப்ப கிரெக் பிரேடன் சொல்றார், தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் நாள்களிலே 1950கள் 60கள் 70கள் எல்லாம் ஒரு பரவலான ஒரு கருத்து என்னென்றால், அந்த மனித உடல் குறைபாடுகள் இருக்குது. அதனால இந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்காக, நம்ம சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவதற்காக நம்ம வெளிப்புறத்திலிருந்து நம்ம டெக்னாலஜி நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்திருக்குது. அந்த வகையில இந்த குறைபாடுகள் அப்படின்னு அவங்க சொல்றப்போ, அந்த முதுமைங்கிறத ஒரு வியாதின்னு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு வியாதி. அதுக்கப்புறம் முதுமை அடைஞ்சு இந்த இறப்புங்கிறது இல்லையா, இறப்பும் தேவையில்லை, அதாவது அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம். நமக்கு தெரியும், முதுமையும் இயற்கையாக முதுமை வர்றது தானே, அது ஒரு இயற்கையான செயல். இறப்புங்கிறது ஒரு இயற்கை. பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல இறப்புன்னு இருக்கத்தான் வேணும். அப்போ இந்த முதுமைய ஒரு வியாதின்னு நினைக்கிறதுனால அதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்ட்டு ஆராய்ச்சிகள் செஞ்சு மெடிசின்ஸோ டெக்னாலஜியோ ஏதோ கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா நமக்கு தெரியும், இந்த முதுமைன்னு வர்றப்ப கூட நமக்கு அந்த செல்ஸ் எல்லாம் இன்னும் அதை நம்ம காப்பாத்தலாம். முதுமையில அதுக்காண்டி நம்ம வியாதி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த உடல் அவ்வளோ பெர்ஃபெக்ட் டிசைன், உடல்ல குணப்படுத்தும் தன்மையெல்லாம் இருக்குது. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாத இருக்கும் பட்சத்துல முதுமை ரொம்ப கடுமையானதாக இருக்கும் இல்லையா? அடுத்தது அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் ஒரு குறையா எடுத்துக்கிறாங்க. அந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு குறை. ஏனென்றால் அந்த நம்முடைய எமோஷன்ஸ், இந்த உணர்வுகள் நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ரோசஸ கொஞ்சம் இம்பீட் பண்ற, அதாவது தடை செய்கிறது. சரியான முடிவுகளை நம்மால் எடுக்க முடியவில்லை. அந்த நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கிளவுட் பண்றனா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல மறைக்கிறது, என்ன சரி தவறுங்கிறத நம்ம துல்லியமாக நம்ம எடுக்க முடியாத அளவுக்கு பாதிக்க வர்றது காரணம் என்ன, நம்மளுடைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளுடைய இந்த எமோஷன்ஸ் தான் நமக்கு இந்த சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. நல்ல அனுபவம் இந்த எமோஷன்ஸ் மூலமாக வருது. இப்போ அந்த ஹாப்பி, அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம சொல்றோம். என்னன்னா, பாசிட்டிவ்னு பார்க்க போனா அந்த அன்பு, கருணை, சந்தோஷம், அப்புறம் எம்பத்தி, அதாவது பச்சாதாபம், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எமோஷன்ஸ். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை கொடுக்கக்கூடியதுலாம் இந்த எமோஷன்ஸ். நம்ம நேத்திக்கோ முந்தானத்திக்கோ உள்ளதுல பார்த்தோம். என்னன்னா, நம்முடைய உணர்வுகளை பொறுத்து நம்முடைய ஹார்ட்ல இருக்கிற அந்த ஸ்பெஷல் செல்ஸ், நியூரைட்ஸ் ஒரு சிக்னல் அனுப்புறது. எந்த மாதிரி ரசாயனம் நம்ம உடலுக்கு தேவைங்கிற சிக்னல் அனுப்புறது. அப்போ மகிழ்ச்சியா இருக்கிறப்போ நமக்கு என்ன, அந்த நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ், செரட்டோனின், என்டார்பின், டோபமைன், அப்புறம் இந்த அன்புல இருக்கிறப்போ ஆக்சிடோசின் வருது. அப்போ
இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறதுக்கு நம்ம எமோஷன்ஸ் தேவைப்படுறது. அப்புறம் நம்முடைய அனுபவங்கள், அந்த எமோஷன்ஸ் மூலமாகத்தானே அந்த அனுபவங்களும் வருது நமக்கு இல்லையா? ஒரு விஷயத்த பார்க்குறோம், உணர்றோங்கிறப்ப அதெல்லாம் எவ்வளோ பெரிய அனுபவம். சரி, நமக்கு அந்த நெகட்டிவ் சைடில் போனால் அந்த வெறுப்பு, கோபம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கெட்டது, கொஞ்சம் கெட்ட ஹார்மோன்ஸை கொடுக்கறது நமக்கு. பயம், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஹார்மோன்ஸ், அட்ரினலினை கொடுக்கறது, கார்டிசோல கொடுக்கறதுன்னு சொன்னா, இந்த உடல்ல நமக்கு ஏற்கனவே நல்ல இன்டெலிஜென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹார்மோன்ஸை மீடியம், அதாவது பேலன்ஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி. அது நம்ம இந்த உடலை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம அது சரியான முறையில பயன்படுத்தாததால் தான் பிரச்சனைகள் வருது. ஒரு மெஷின் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுப்போமே, ஒரு மெஷினை வாங்கிட்டு அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி அதை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி. அந்த மேனுவலை வாசிக்காம எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த மெஷினை சும்மா யூஸ் பண்ணி அது தவறாக அதை பயன்படுத்தும் போது அந்த மெஷின் உடையிறது, அதுல ப்ராப்ளம் வருது, ரிப்பேர் ஆகுன்னு சொன்னா அந்த மெஷின் வந்து சரியில்லை, அந்த டிசைன் சரியில்லை, இதை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்ற மாதிரிலாம் இருக்குது. அது சரி, அப்படி சரியில்லைன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ அந்த உடல்ல நமக்கு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், உடலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எங்க கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான் நம்மளோட இன்ஸ்டிங்க்ட், நமக்கு அந்த உள்ளுணர்வு, நமக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றலோட, அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அவ்வளோ ஞானத்தோட நம்ம இணையறதுக்கெல்லாம் அந்த இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இணைப்பின் மூலமாக நம்ம என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப பறவைகள், விலங்குகள், தாவரங்கள்லாம் அவங்க என்ன இயற்கையாக அவங்க வந்து எவ்வளவு விஷயத்த பண்றாங்க. ஒரு பறவை வந்து எவ்வளவு அழகா ஒரு கூடை கட்டுறது, அதுன்னு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போச்சா, அது எப்படி அந்த டெக்னாலஜி, எப்படி அந்த சுள்ளியலை யூஸ் பண்ணி அந்த மண்ணை, களிமண்ணை வச்சு அதை திடப்படுத்தி அழகா அதில் பஞ்சு மாதிரி இறகையெல்லாம் போட்டு இப்படிலாம் பண்ணுறதே, அதுக்கு என்ன பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுதா, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அது ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல பண்றது. அப்போ அதுவும் கனெக்டடா இருக்கிறதுனால அதுக்கு தெரியுது. அப்போ அதே மாதிரி அறிவு, அதே மாதிரி புத்தி நமக்கும் இருக்குது, அது நம்ம சரியாக பயன்படுத்தவில்லை. அதனால தான் நமக்கு இந்த எமோஷன்ஸை ஒரு குறை என்று நம்ம நினைக்கிறோம். நம்ம அடுத்தது ஞாபக சக்தி. அப்போ கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்றப்ப நமக்கு ஞாபக சக்தி குறைவுதான். ஆனா அவ்வளவு ஞாபக சக்தி நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. ஞாபக சக்தி எல்லாத்தையும் நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருந்தோம்னா, வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் நமக்கு ஞாபகத்துல இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருக்கும். சில விஷயங்களை மறக்க வேண்டும். மறதிங்கிறது ஒரு நல்ல ஒரு வரம் தான் சொல்ல வேண்டும். யாராவது நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதை மன்னிக்கிறது, மறக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ்னு சொல்றோம் இல்லையா? இப்போ சில சமயம் சொல்லுவாங்க, மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மறப்பதுங்கிறது ஒரு வரம் தான் சில சமயங்களில். அப்போ ஞாபக சக்தி நமக்கு எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். மூளையில ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம அந்த மூளையை சரியாக பயன்படுத்தணும். வளரும் போது நமக்கு ஞாபக சக்தி போறது, அதுக்கப்புறம் டிமென்ஷியா வர்றது, இப்படிலாம் சொல்றோமே காரணம், அதெல்லாம் மேற்கொண்டு அடுத்ததுல வர்றது, அதை பத்தி பார்ப்போம். இப்படியாக இந்த மனித உடலுக்கு குறைகள் இருக்குன்னு சொல்லி எத்தனையோ டெக்னாலஜிஸ்லாம் நம்ம வந்திருக்குது. செயற்கை நுண்ணறிவு, ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி, அப்புறம் mRNA வேக்சினேஷனை பரவலாக உலகமெங்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துருது. அப்புறம் சிந்தட்டிக் உறுப்புகள், அந்த 3D பிரிண்டிங், 3D பிரிண்டிங் மூலமாக சில உடல் உறுப்புகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அதை வந்து செயற்கையாக உடல்ல புகுத்தலாம் அப்படின்லாம் டெக்னாலஜி வந்துருது. 3D பிரிண்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியல, கொஞ்சம் சின்ன விளக்கம் அதை கொடுக்குறேன் நான். அதில் அதாவது பிரிண்டரில், பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த எழுத்துக்கள்லாம் பிரிண்ட் பண்ணி வரது இல்லையா, 2 டைமென்ஷனலாக வருது. அது 3 டைமென்ஷனல்னா அந்த பிரிண்டர் மாதிரி உள்ள அந்த மெஷினுக்குள்ள அந்த ஒரு கெமிக்கலை கொடுத்து அது வந்து ஒரு பிளாஸ்டிக், என்ன சொல்கிறது, ஒரு இது மாதிரி வரும், பசை மாதிரி வரும். அது வந்து அந்த டியூப் வழியாக வந்து இந்த பிரிண்டர் இப்படி போய் அதில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணி கொண்டு அந்த என்ன இது தேவையோ, நமக்கு என்ன வடிவம் தேவையோ அதை பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது. அதுதான் 3D பிரிண்டிங் சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜியை இப்போ யூஸ் பண்ணுறாங்க நம்ம சிந்தட்டிக்காக நம்ம ஆர்கன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் டிஷ்யூஸ், இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம உடலில் உள்ள உறுப்புகளை கேஜெட்ஸு செயற்கையாக எவ்வளவு மாற்றக்கூடியதுன்னா நிறைய டெக்னாலஜி வந்துருது. அதுக்காக இப்படி இந்த டிரான்ஸ்ஹியூமனிசம், இதை டிரான்ஸ்ஹியூமனிசம் சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஹியூமனிசம்னா இந்த இயற்கையான உடலுக்கு அப்பாற்பட்ட அதை செயற்கையை புகுத்துறது, அதான் இயற்கை இல்லாமல் போகிறது உடல், அங்கதான் டிரான்ஸ்ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வந்தது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம மனித தோழினர் காலத்தில், ஆதி காலத்திலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறைபாடுகளுக்கு நம்ம தேவைன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்புகள் வர்றது தான். இப்போ கண் தெரியல, கண்ணு பார்வை குறைஞ்சிருத்துன்னு சொன்னா நம்ம கண்ணாடியில் போட்டுக்கிறோம், கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிறோம். பல்லு விழுந்துருத்துன்னா பல்லு கட்டிக்கிறோம். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான், இதுல குறைன்னு சொல்ல வரல. ஆனால்
இன்றைய காலகட்டத்துல விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் அதிவேகமாக அந்த தலைதறிக்க ஓடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி போறது. கல்மண் தெரியாம அந்த ஒரு ஒரு ஓட்டத்துல இருக்குது. இது சரியா தவறா, இது நியாயமா, இது எத்திக்கலா, அந்த இந்த இந்த கண்டுபிடிப்பு நம்மளுடைய வருங்கால சந்ததியில எந்த விதத்திலாம் பாதிக்குமா அப்படின்னு கொஞ்சம் கூட மூச்சு விட மாட்டேங்கிறோம், அந்த பாஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி இந்த வேகத்துல வரும்போது தான் இது இப்போ இது அபாயமான ஒரு நேரத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் நாட்டுக்கு நாடு போட்டிகள், யார் முதல்ல அந்த ஒரு டெக்னாலஜியை கொண்டு வராங்கன்னு சொல்லி நாடுகளுக்குள்ள போட்டி. அது அப்புறம் அந்த நாடுகள்லாம் ஒரு அதுக்காண்டி இந்த புது கண்டுபிடிப்புகளுக்காக நிறைய பண நிதி உதவி எல்லாம் கொடுக்குறாங்க அந்த போட்டிக்காக. இப்ப சில சமயங்கள் இந்த கண்டுபிடிப்புகள் வரும்போது அந்த அந்த விதிமுறைகள்லாம் இருக்கு பாருங்க, அதை கூட பொருட்படுத்தாம நடக்கிறது. இப்போ அந்த அரசாங்கங்கள் கூட இது அந்த சில சட்டங்கள் இருந்தா கூட அதை பாராமுகமாக அதை இருக்கிறாங்க, கொஞ்சம் அதை பொருட்படுத்துறத அப்படி நடக்கிறதே கூட கவனிக்காம கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய நாடு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோயிஸ் பிரச்சனையிலால இப்படியாக அந்த தலைதறிக்கும் டெக்னாலஜி போற காலத்துல இப்போ ஒரு இடத்துல கிரெக் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கன் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது எஃப்டிஏன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் அந்த உணவுகள், அதாவது உடம்புல அந்த மருந்துகள் இந்த மாதிரி சம்பந்த விஷயத்தெல்லாம் அவங்க தான் கண்காணிக்கிறாங்க. இப்போ அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க, மூளைக்குள்ள ஒரு மைக்ரோ சிப்ஸை வச்சு வயர்லெஸ் மூலமாக அந்த மூளையை டைரக்ட்லி கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றது. அப்போ அந்த கீபோர்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை, டைரக்ட்லி வயர்லெஸ்ஸா கம்ப்யூட்டரோட கனெக்டட் ஆகிடும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஐபேடையோ ஒரு ஃபோனையோ இல்லை கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோன்னா, அந்த நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொன்னால் அந்த கீபோர்டில் டைப் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அந்த கீபோர்டில் அதுலேருந்து கம்ப்யூட்டரில் டிஸ்பிளேல அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது, அந்த தகவலை கொடுக்கறது. ஆனால் இப்போ அந்த மூளையில் அந்த சிப் இருக்கிறப்போ நம்ம ஒன்றுமே கையால் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, நினைச்சாலே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் ஆயிடும். யோசிச்சு பாருங்க, இப்போ இப்படி மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் mRNA வேக்சினேஷன் அது உலகெங்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சட்டங்கள் வர ஆரம்பிச்சிருது. நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த கோவிட் காலத்துல அந்த கோவிட் வைரஸ், கொரோனா வைரஸ்ல அதை அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த வேக்சினேஷனை அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வேகமாக அந்த எல்லா ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்சு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கோவிட் வைரஸ் ஒரு வருஷத்துக்குள்ள அதுக்கு வேக்சினேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. பொதுவாக வழக்கமாக என்ன நடக்கும்னா, ஒரு மருந்தோ ஒரு வேக்சினேஷனோ கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு முதல்ல நான் ஹியூமன் அந்த வைரஸ்ல ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அனிமல்ஸ்ல அதை டெஸ்ட் பண்ணுவாங்க ட்ரையல்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் ட்ரையல்ஸ்னு சொல்லி அது ஒரு 5-6 வருஷம் நடக்கும். 5-6 வருஷம் ஹியூமன் ட்ரையல்ஸ் தான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மருந்துக்கு லைசன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா 10 வருஷம் ஆகும். ஆனா இந்த கோவிட்ல அந்த கோவிட் இந்த வைரஸுக்குள்ள என்ன இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் ஒரு வருஷத்துல அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அது தேவைக்காக தான் அப்ரூவ் பண்ணாங்க, அதுல குறை சொல்ல வரவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் சீக்கிரமாக தேவைப்பட்டது, ஏனென்றால் அவ்வளோ பேர் இறந்து கொண்டிருந்தார்கள்ங்கிறதுக்காண்டி அதை உடனே அமுல்படுத்தி அதை லைசன்ஸை கொடுத்தாங்க. ஆனால் அதனால சைடு எஃபெக்ட்ஸும் வந்திருக்குது. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் அவங்களுடைய ஃபிலாசபி அது எப்போதுமே ஒரு 10% பேருக்கு அது ஒத்துக்கலைன்னு சொன்னால் அதுக்காக 90% பீப்புளுக்கு அது ஒத்துக்கொள்ளுங்கிறத அந்த பெனிஃபிட்டை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிலாசபியில் எல்லா மருந்துகள்லாம் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அந்த கோவிட் காலத்தில் அந்த சீக்கிரமாக அப்ரூவ் பண்ணினாங்கிறதுனால இப்போ என்ன நடக்கிறதுனா, மருந்துகள்லாம் அந்த ட்ரையல் பீரியட் காலத்தை குறைத்து கொண்டே வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 5 வருஷத்துலேயே ஒன்று அப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டங்கள் வர ஆரம்பித்து விட்டது. அதுதான் ஒரு டேஞ்சர் அப்படின்னு அவர் கிரெக் குறிப்பிடுறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியை பற்றி, கிறிஸ்பர் ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியை பற்றி. அந்த டெக்னாலஜி வந்தப்போ அவங்க ஒரு அந்த உலக அளவில் அந்த உலக விஞ்ஞான கம்யூனிட்டி அந்த சமுதாயத்துக்குள்ள அவங்க என்னன்னா, இது நான் ஹியூமன் ரீசர்ச்சுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், மனிதர்களுக்கு அதை பண்ணக்கூடாது, அதாவது மனிதர்களுக்கு இந்த ஜீனை எடிட் பண்ணி அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருந்ததுன்னு சொல்றதை விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உலக அளவில் அது இருந்தது. ஏன்னா அது எத்திக்கலா, அந்த ஜீன் எடிட்டிங் செய்யறது எத்திக்கலா அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதை சும்மா அப்படி இப்படின்னு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி. ஆனால் என்ன நடந்ததுன்னா, 2018ஆம் ஆண்டு சைனால ஒரு சயின்டிஸ்ட் ஹீ ஜியாங்கிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு இரட்டை குழந்தைகளுக்கு அந்த அந்த கிறிஸ்பர் ஜீன் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த எம்ப்ரியோல
அந்த ஹெச்ஐவி வைரஸ் தாக்காம இருப்பதற்காக அந்த எம்பிரியோல ஒரு ஜீன் எடிட்டிங்கை பண்ணிட்டாங்க. அந்த குழந்தையெல்லாம் பிறந்துட்டாங்க. ஆனா இந்த இந்த இதை அவர் செய்தாருன்னு சொல்லி உலகமெங்கும் உள்ள விஞ்ஞானிகள், குறிப்பாக அமெரிக்க விஞ்ஞானிகள் இதை கண்டித்தார்கள். ஏனென்றால் இது எத்திக்கல் இல்லை, இது வந்து ஒரு டிசைனரா குழந்தையை உருவாக்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி, இதனால எத்திக்கல் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குறிப்பாக அமெரிக்கர் சொன்னாங்கன்னு சொல்றப்போ அந்த சைனா ஒன்றை கண்டுபிடிச்சா அமெரிக்கா அதை சரியில்லைன்னு சொல்லுந்தானேன்ட்டு அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல அது வந்து சரியில்லை என்று சரியாகத்தான் அவர் சொன்னார்கள். இது வந்து எத்திக்கல் இல்லை. இந்த இடத்தில் மனிதம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி இதில் என்னன்னா, நம்மால் ஒரு செயலை செய்ய முடியும், அந்த செயலை செய்வதற்கு தகுந்த நிதி இருக்குது, பணம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குது, ஞானம் இருக்குது, இப்படியெல்லாம் எல்லாம் இருந்தது என்று சொன்னாலும் அந்த செய்வது நியாயமா, அந்த செயலை செய்வது நியாயமா, அந்த செயலை கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமா, கண்டுபிடிக்கிறது எல்லா வசதியும் இருக்குங்கிறதானே அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ண வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை மனிதம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கேட்க வேண்டும். ஏனென்றால் கிரெக் வந்து இந்த இடத்துல ஒரு கோல்ட் வார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பனிப்போர் நடந்தது, அந்த ஒரு பீரியட் இருந்தது இல்லையா. அந்த அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னா, அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு நிறைய நிதி உதவி கொடுத்தாங்க. எக்கச்சக்கம் பணம் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க, ஏன்னா அதில் போட்டி, யார் முதல்ல என்னத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த போட்டி. அப்போ அந்த காலகட்டத்தில் கிரெக் என்ன சொல்றாருன்னா, அவரும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்திருக்கிறார், வேலை பணிபுரியறப்போ. அப்போ அதில் வந்து கேள்விகள் வந்திருக்குது, ஒரு டிபேட் மாதிரி. அந்த டிபேட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாரியார் பக்கம், ஒரு பக்கத்துல அவர்களுடைய கருத்து என்னென்றால், அந்த கண்டுபிடிப்புன்னு ஒண்ணு வந்துருத்துன்னா, ஒன்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு லைசன்ஸ் இருக்கு யூஸ் பண்றதுக்குன்னு அப்படித்தான் எடுத்துக்கணும். இல்லாட்டா அந்த கண்டுபிடிப்பு வந்திருக்காதே. அந்த fact that we found it, that means it gives us a license to use it அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் ஒரு பக்கம் உள்ளவங்களுக்கு. இப்ப இன்னொரு பக்கத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கண்டுபிடிப்புகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது வாஸ்தவம். ஆனாலும் இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நியாயமானதா சரியான்னு சொல்லி கொஞ்சம் பாஸ் பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக யோசித்து உடனே அவசரப்பட்டு அதை பயன்படுத்தணும்ட்டு நம்ம போட்டி போட வேண்டாம். இதில் நிதானத்தை அவதானிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சாரியான பக்கம் ஒரு சொல்லியிருக்காங்களாம். அப்புறம் இந்த இடத்துல கிரெக் வந்து ஒரு இன்னொரு ஒரு குறிப்பை மென்ஷன் பண்றார். ஏனென்றால் அது ரெலவெண்ட் தான் கொஞ்சம். 2014ஆம் ஆண்டு மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்து டீக்ளாசிஃபை பண்ணினாங்களாம் அமெரிக்கால. இப்போ என்ன நடக்கிறதுனா, அரசாங்கங்கள் வந்து எத்தனையோ டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, எத்தனையோ செயல்களை செய்கிறாங்க, அரசு அளவில் அவங்க எடுக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்போ எல்லா விஷயத்தையும் பொதுமக்களுக்கு உடனே எல்லாத்தையும் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. அதை போல கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் அப்படிம்பாங்க. அவங்க எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுப்பாங்க, தேர்வுகளை செய்வாங்கள, அந்த செய்ய வேண்டிய செயலை செய்வாங்கள. ஆனால் அதுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன நடந்தது, யார் இந்த முடிவு எடுத்தாங்க, யார் இந்த பிரசிடென்ட், யார் இதுன்னு எல்லாரோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அதில். ஆனால் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் அதை வெளியில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷங்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம், அந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிளாசிஃபைட் பண்ண டாக்குமெண்ட்ஸை டீக்ளாசிஃபை பண்ணலாம்னா அதை பொதுமக்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் தெரிய வரலாம். இனிமே அது ரகசியம் இல்லை அப்படின்னு அதைத்தான் டீக்ளாசிஃபிகேஷன் சொல்றாங்க. ஆனால் சில டாக்குமெண்ட்ஸை வந்து 25 வருஷமும் போதாது, இன்னும் கூட வருஷம். அது எப்படி என்னத்தை பொறுத்ததுன்னா, அது எவ்வளவுக்கு ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனோ, அது எவ்வளவுக்கு முக்கியமானது, அது அதாவது அது வெளியே அந்த விஷயம் வெளியில வந்தா அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும், எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பொறுத்து எத்தனை வருஷங்கிறது நிர்ணயிக்கப்படுறது. அப்ப அந்த வகையில அந்த வேர்ல்ட் வார் டூ 1939 தொடங்கினதுன்னு தெரியும் நமக்கு. அப்போ அந்த 1940, 41 அந்த மாதிரி வருடங்கள்ல, அந்த டைம்ல தான் இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் நடந்தது. இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் போது அதோட முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுறதுன்னு சொன்னா, பெட்ரோலியத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எரிபொருளாக. அப்போ அதற்கு பதிலாக என்ன மெட்டலை யூஸ் பண்ணலாம், இந்த எனர்ஜி எதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டம்ஸ் அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. அப்போ அதில் நிறைய சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒரு ப்ராஜெக்ட்னு சொன்னால் ஒரு 10-20 பேர் வேலை செய்வாங்க இல்லையா. அப்போ அதில் சில சமயங்களில் வந்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒர்க்கிங் இன் ஐசோலேஷன், ஒரு பகுதி அவங்க செய்வாங்க, இன்னொருத்தர் இன்னொன்று செய்வாங்க, அப்படித்தானே இருக்கும் இல்லையா. அப்புறம் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அதில் ஃபைனல் அப்ஜெக்டிவ்னு ஒன்று வரும். அப்போ இந்த ப்ராஜெக்ட்லேயும் அப்படித்தான். அந்த
அந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் அதில் வந்து அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்பு கடைசியாக அதில் கண்டுபிடித்தது அந்த எனர்ஜிக்காகத்தான் இந்த ப்ராஜெக்டை தொடங்கினாங்க. எனர்ஜி, புது எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்த மெட்டலை யூஸ் பண்ணி அந்த எனர்ஜியை கண்டுபிடிக்கலாங்கிறது இந்த ப்ராஜெக்ட் தொடங்கினான் என்று சொல்லப்படுகிறது. அதில் எது சரிங்கிறது இன்னும் தெரியாது. அப்போ அந்த அந்த ப்ராஜெக்ட்ல கடைசி என்ன நடந்ததுன்னா, இதுல இருந்து யுரேனியத்தை, அந்த ஆட்டம் உடைச்சு அதுல இருந்து வெப்பன்ஸ், அந்த ஆட்டம் பாம், அந்த அந்த இது ஆயுதத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிதி வர்றப்போ இவங்க வந்து கொஞ்சம் ஹஷ் ஹஷ் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கும் அழகா சொல்லல. கடைசி அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா சயின்டிஸ்டுக்குமே தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாரும் வேலை செஞ்சது இந்த ஆட்டம் பாம் ப்ராஜெக்ட்ல தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதனால 1945 ஆண்டு 17th of July லியோ ஜிலாட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோட தலைமையில 70 சயின்டிஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண அந்த 70 சயின்டிஸ்டும் பிரசிடென்ட் ட்ரூமனுக்கு, அப்ப அந்த நேரம் அமெரிக்க பிரசிடென்ட் வந்து ஹாரி ட்ரூமன், அவருக்கு ஒரு பெட்டிஷனை கொடுத்திருக்காங்க. அந்த பெட்டிஷன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, நாம் கண்டுபிடித்தது இந்த அணுகுண்டு மிகவும் ஆபத்தானது, உலகத்தில் அழிவை கொண்டு வரக்கூடியது. அதனால் ஒரு நாடு இதை பயன்படுத்தினால் இது எல்லா உலகமெங்கும் இந்த ஆட்டம் பாம் வந்துடும், அது உலகத்தின் அழிவுக்கே காரணமாக அமையும். அதனால தயவு செய்து இந்த ஆட்டம் பாம்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்ததுங்கிறது சரித்திரம் நமக்கு தெரியும் இல்லையா? 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமால, ஜப்பான்ல ஹிரோஷிமால அமெரிக்கா ஆட்டம் பாம்பை போட்டுது. அதனால எவ்வளவோ சேதம் நமக்கு தெரியும். அப்புறம் 3 நாளைக்கு பிறகு நாகசாகிலையும் அந்த ஆட்டமை போட்டாங்க. இப்படி அந்த அணுகுண்டு நிறைய பாதிப்புகளை விளைஞ்சிருக்குது. ஆனால் தற்போது உலக அளவில் பார்க்க போனா கிட்டத்தட்ட 60,000 நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குதான். அப்ப இந்த நியூக்ளியர் இப்ப பாருங்க, அமெரிக்கா தொடங்கி கடைசி நிறைய நாடுகள்ல வந்துருத்து. அந்த அந்த நாடுகள்னு சொல்ல போனா இந்த யுஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா, இந்தியா, யூகே, பிரான்ஸ், அதுக்கப்புறம் நார்த் கொரியா, இஸ்ரேல்ல இருக்குன்னு அவங்க ஒப்புத்துக்கல, ஆனா அவங்கள்ட்ட இருக்குது. இப்படியாக எல்லா நாடுகளையும் வந்துருத்து ஆட்டம், இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ். அந்த நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணலாம், அது நல்லது. ஆனா இந்த எனர்ஜியை கண்டுபிடிக்க போய் கடைசி இவங்க ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த புஸ்தகத்துல அவர் குறிப்பிடல, ஆனா அவர் வேற ஒரு புஸ்தகத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறார். கிரெக் தன்னுடைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறார், அந்த 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 மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல அவங்க இன்னொரு ஒன்று கண்டுபிடிச்சாங்களாம், போரியம்ங்கிற ஒரு மெட்டல்ல இருந்தும் எனர்ஜி எடுக்கலாம்னு சொல்லி. ஆனா இந்த நியூக்ளியர் வெப்பன்ங்கிற முடிவு வந்த உடனே அந்த ப்ராஜெக்ட போதும் இனிமே நீங்க செய்ய வேண்டாம்னு விட்டுட்டாங்களாம். அது ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்குது, அது தெரியல நமக்கு, ஏன் அதை விட்டுட்டாங்கன்னு தெரியாது. போரியத்தை யூஸ் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி எடுக்கலாம், அது ஒரு கிளீன் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார். அவர் வேற வேற இடங்கள்ல சொல்லியிருக்கிறார்.